सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பீஜாந்திர திருஷ்டாந்தம் ரெண்டு அனாதியை சொல்லிட்டு வந்தார். இந்த திருஷ்டாந்தத்தை அந்த திருஷ்டாந்தப்படி பார்த்தோமானால் என்ன ஆகும்னா, அதுவும் அனாதி இதுவும் அனாதி. ஒரு அனாதியிலிருந்து இன்னொரு அனாதி பிறக்காது. அனாதியிலேருந்து அனாதி இருக்கா பிறக்கும் இல்லையா? அனாதியே கலாத்துன்னு கேட்டுக்கலாம். அனாதையே அனாதியிலிருந்து ஒரு ஹேது பிறக்காது. இத ஹேதுனா காரணம். காரணம் அனாதியில் இருந்து உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அனாதியான பலத்தில் இருந்து, அனாதியான ஒரு பீஜத்தில் இருந்து ஒரு அங்குரம் உண்டானது, அல்லது அனாதியான ஒரு அங்குரத்தில் இருந்து ஒரு பீஜம் வந்தது. இது நம்ம பார்த்துட்டே கிடையாது. இந்த மாதிரி இல்லை. இதே மாதிரிதான் பல விஷயத்தில் பலனிதாபி பலனும் ஒரு அனாதியிலிருந்து வந்ததுங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை. அனாதியிலேருந்து எது வந்ததாகவும் நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு சாதியிலேருந்து தான் ஒரு சாதி பிறக்கிறது. பிறப்பே இல்லாத ஒண்ணிலிருந்து ஒரு வஸ்து பிறக்கிறது அப்படிங்கிறத யோகத்துல பார்க்கவே கிடையாது. பிரம்மா அப்பேற்பட்டதுங்கிறது நாம எங்க பார்க்கணும். அது ஏதோ சாசம் சொல்லி கொடுத்தா ஒத்துக்க வேண்டியதே கேட்க. மற்றபடி அனாதியிலேருந்து எந்த வஸ்துவும் வந்துட்டா தெரியும். அனாதியே தெரியவே முடியல. ஆதிர் நவித்தியது தப்பி ஆதிர் நவித்தியது. இந்த வார்த்தை சித்திரமா எதுக்கு ஆதி கிடையாதோ அதுக்கு ஆதி கிடையாது அப்படின்னு ஆதிர் நவித்தியது தப்பி ஆதிர் நவித்தியது. நான் பாஷக்கார கொஞ்சம் விசாரிச்சிருக்காருன்னு சொல்றா, எதற்கு காரணம் இருக்காதோ அதற்கு உற்பத்தி கிடையாது. இப்ப கொஞ்சம் விசாரிப்படுறீங்க, எதற்கு காரணமே இல்லையோ அது உண்டானதாக சொல்ல முடியாது. கலையோகோ அனாதித்வம் அபியுபகதா ஸ்வயா. ஏதுவும் சரி, காரணமும் சரி, அதனுடைய பலமும் சரி, இது ரெண்டுமே அனாதி அப்படின்னு தானே பீஜாங்குர திருஷ்டாந்தத்துல சொன்னேன். நீ இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, பல ஏது கலையோகோ அஜன்மைவ அபியுபகதா. அப்ப தேதுவாகட்டும் பலமாகட்டும் இது ரெண்டுக்குமே அஜன்மா, உற்பத்தி இல்லைங்கிறத உன் தலையில வச்சு கட்டிடுவேன். பல இதுதான் நீ சொல்லியாக. நீ இல்லையே இல்லைன்னா சொல்ல முடியாது. இது சொன்னதாக அனாதே ஆதிரகிதா பலா ஏது. அனாதினா ஆதி இல்லாத, ஆதி இல்லாத ஒரு களத்தில் இருந்து ஏதுவானது உண்டாகிறதா இல்லை. ஆதி இல்லாத ஒரு மரத்தில் இருந்து ஒரு பீஜம் உண்டானது சொல்லலாமோ? ஆதி இல்லாத மரம் கிடையாது. நரி அனுப்பன்னா அனாதேகே பலா ஏதோ ஜென்ம விஷயத்தையா எது உண்டாகவில்லையோ அனுப்பன்னம். அப்பேற்பட்ட அனாதியான ஒரு களத்தில் இருந்து ஒட்ட வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். இதே மாதிரிதான் பல விஷயத்திலும் அனாதியிலேருந்து அந்த களம் வந்தது, அனாதியான ஒரு பீஜத்திலிருந்து இந்த களம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பலஞ்சாதி ஆதி அடித்தார் அனாதேர் ஹேதோகோ அஜா ஸ்வபாவதைவ ஜென்மலிங்கே ஜாயேதி நாஸ்திவதம். அதாவது ஸ்வபாவதாகவும் குறிக்கணும். பலஞ்சாதி ஆதி அடித்தார் அனாதேர் ஹேதோகோ அந்த நிறுத்தனம். பலன் கூட இது உண்டாகவில்லை. சரி, காரணமே வேண்டாம், சும்மாவே உண்டாகுதுன்னு சொல்லலாமான்னா அது கிடையாது. ஸ்வபாவதா
இல்லாமலேயே வஸ்துக்கள்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறதும் நான் அப்படி சொல்லுங்க. இதுவும் நம்ம தெரிந்த வாதம் கிடையாது. தஸ்மாத் அநாதித்வம் அபியுபகச்சதாத்வயா ஹேது சதயோகோ அஜன்மனிவாப்தியதே. இப்ப நஜாயத்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நஜாயத்தே தான் இருக்கும். ஹேதுவும் உண்டாகலே, பலமும் உண்டாகலே, நிமித்தமே இல்லாம உண்டாகுங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன ஆச்சு? உண்டாகல, நீங்களும் உண்டாகல, பலமும் உண்டாகல. ஆதிகி காரணம் நவித்தியதே யஸ்ய லோகே தஸ்ய ஆதிகி பூர்வோக்தா ஜாதி நவித்தியதே. எந்த வஸ்துக்கு காரணம் ஒண்ணு கிடைக்காதோ அந்த வஸ்துக்கு உற்பத்தியும் வராது. அப்பதான் அது இருக்குன்னு சொன்னால் அனாதியா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லையே. காரணவதா ஏவகி ஆதிகி அபிபகம்யத்தேன அகாரணவதா. எதற்கு காரணம் உண்டோ அது உண்டாகும், காரணம் எதற்கு கிடையாதோ அது உண்டாகாது. இது நியாயம்தான். காரணவதா காரணம் இல்லாத வஸ்து உண்டாகாது, காரணம் இல்லாமல் காரியம் வராது. இதே விஷயம்தான் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விடப்படுகிறார். பிரஜப்தே தனிமித்தத்துவம் அந்யதா துவயநாசதா சங்கிலேஷஸ்ய உபலப்தேஸ்ய பரதந்திராஸ்திதா மகா உக்தசைவார்த்தஸ்ய திருடீகரணசிகீர்ஷயா புனः ஆக்ஷிபத். இப்ப சொன்ன விஷயத்தை இன்னும் திருடப்படுத்தணுமா? திருடப்படுத்தணும்னு சொன்னா அது மேல ஒரு ஆட்சேபத்தை கலப்பி விட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணினா அந்த விஷயம் திருடமாய். ஆட்சேபம் பண்ணினோம்னா அது ஆடி போகும், அதாவது சிகிலவா போகும். அந்த ஆட்சேபத்தை பரிகாரம் பண்ணி திரும்பி திடமா நின்று பூனா நிகழன நியாயம் அப்படின்னு பூனான அந்த என்ன சொல்றது பூனை நடனம் நடனத்தே வர்ணா அவர் பலமா அது நிற்காங்க. அதை நல்லா ஆட்டி அசைச்சு உள்ள இறக்கினா உட்கார்ந்து விடமான். அதுதான் அந்த ஆட்சேபங்கிறது அதை அசைச்சு பார்க்கிறது. ஆட்சேபத்தை பரிகாரம் மாற்றம் வச்சுட்டு அதை திருப்பி தட்டி உள்ள இறக்கி அது மாதிரி தான். பிரஜப்தே நிமித்தம். பிரஜப்தினா தியானம், நிமித்தம்னா காரணம். தியானம்னு சொல்றதுனால அதுக்கு விஷயம்னு நிமித்தம்ங்கிறது தன்னிமித்தம் விஷயத்தோடு கூடினது. தியானம்னு சொன்னா அதற்கு விஷயம் உண்டு. இதுதானே சாதாரணமா. தியானம்னு சொன்னா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை கேட்கணும், எந்த விஷயத்தை பத்தி தியானம் வந்தது அப்படின்னு. இது எல்லாரும் ஒத்துக்க விஷயம். அந்நியதா தியானம் வரும் விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் துவயநாசகா. துவயநாசகா துவயம் பிரத்யேகத்துடைய வைசித்திரியே போயிடுமா. இந்த ஞானம் வேறு அந்த ஞானம் வேறு, கடைஞானம் ஒரு வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்களா? அடம் படங்கிற விஷயத்தை கொண்டுதான் இந்த ரெண்டும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது இல்லவே இல்லைன்னு இந்த ஞானத்தும் அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே அதிகமா போடும். கேட்கவே வாழ்ந்து ஞானத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அதனால நீங்க ஒத்துக்கணும். ஞானம்னு சொன்னா ஞானத்துக்கு விஷயம் உண்டு. அதனால்தான் இந்த ஞானம் வேற அந்த ஞானம் அப்படி சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, சங்கிலேஷ உபலப்தி. சங்கிலேஷா உங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி முக்தூப்பா வச்சுட்டு அவ மோட்சத்துக்கு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா சாஸ்திரமும் மோட்சோபாயத்தை தான் சொல்லிக் கொடுக்குறது. அதனால வீட்டில வெவ்வேறு விதமா சொல்லிடுறதே தவிர எதுக்காவது சாஸ்திரம் கேட்டா மோட்சோபாயத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இடத்துல எல்லாரும் ஐக்கியமா இருக்காங்க. ஏன் மோட்சம் தேவைதானான்னு கேட்டா சங்கிலேஷத்தை உபலப்தி. சங்கிலேஷம் அந்த கிளேசம் தெரியுது. அப்ப தெரியக்கூடிய அந்த கிளேசத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றான். மோட்சோபாயங்கள்லாம் அதுக்கான வருது. அதனால தெரியக்கூடிய கிளேசம் இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு விஷயமும் இருக்கு. வெறும் தெரியுது தேசமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இது மோட்சோபாயம் அது வேண்டாம்.
பரதந்திர அஸ்திதாமதா. விஞ்ஞானவாதிய அவனுடைய அவனை பார்த்து கேட்கிற கேள்வின்னு வச்சுப்போம். விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்னா, ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. அவனை பார்த்து நாம என்ன ஆச்சரியம் பண்றோம்னா, இந்த மாதிரி நீ ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வைத்தியம் போயிடும், ஞான வைத்தியம். அது மாத்திரம் இல்லை, நீ ஒரு மோகத்துக்கு உபாயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக உன்னுடைய சாஸ்திரமே வந்திருக்காது. ஏன்னா கிளேசம் கிளேசோபலத்தி இருக்கிறதுனாலதான் கிளேசத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உபாயத்தை கேட்கிறான். கிளேசமே உன்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்ப இதெல்லாம் தேவைப்படாது. ஆகையாலே ஞானத்துக்கு விஷயம் இருக்குன்னு அப்படி சொல்லும் போது பரதந்திர அஸ்திகா மதா இன்னும் ஒத்துக்கவில்லை. உன்னை தவிர பாக்கி உள்ள சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குன்னு நீ ஒத்துக்கலாம். இருக்குன்னு வச்சுதான் நீங்க அதை தப்புன்னு சொல்லலாம். தப்புன்னு சொல்றதுல ஆட்சேபம் முடியாது. ஆனா இருக்கிறத தப்புன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும். இன்னும் பரதந்திரம் பரசாஸ்திரம், அதாவது ஞானத்தை தவிர்த்து இன்னொரு வஸ்து உண்டுங்கிறத இது ஒத்துலே ஆகணும். ஞானம் மாத்திரம் தான் இருக்கு, இன்னொன்று இல்லையே சொல்ல முடியாது. இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும். இதுக்கு மேற்கொண்டு பிரஜப்தேஷன் பதில் வரும். பிரஜானம் பிரஜப்தி சப்தாதி பிரஜப்தி அப்படின்னா என்ன, தியானம்னு அர்த்தம். பராங்கத்தை சும்மா சேர்த்து விட்டுருக்கேன். பிரஜானம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜப்தின்னு தான் அர்த்தம். ஜப்தினா என்ன, சப்தாதி பிரதீதி, காதால சத்தம் கேட்கறது, கண்ணால ரூபம் தெரியுது, இதெல்லாம் பிரச்சனை. நிமித்தம், அது நிமித்தத்தோடு கூடினதாக இருக்கிறது. நிமித்தம்னா என்ன, நிமித்தம் காரணம் விஷய விசேஷத்து. நிமித்தம்ங்கிறதுக்கு நேர இன்னொரு படம் சொல்லணும்னா காரணமே சொல்லுவோம். ஆனா இங்க காரணங்கிறது என்ன, அந்த பிரதீதிக்கு விஷயமாக கூடிய வஸ்து விஷயா விசேஷம். சன்னித்தத்துவம் சவிஷயத்துவம். நிமித்த சப்தத்துக்கு விஷயம் அர்த்தம் சொல்லுதா, அப்ப சன்னித்தத்துவங்கிறது என்ன அர்த்தமாகும், சவிஷயத்துவம். ஞானம்ங்கிறது சவிஷயம், விஷயத்தோடு கூடினது. சுவாத்மோத்திய விஷயத்தை ஆயிடுச்சு, அதை இது சொல்லணும். விஞ்ஞானவாதி கூட ஞானத்தை சவிஷயம்னு சொல்றான். ஆனா என்ன விஷயம்னா தானேதான் தனக்கே விஷயங்கிற. அப்படி இல்லை, ஞானத்தை தவிர்த்து பாக்கியமான வெளி விஷயத்தோடு கூடினது ஞானம் அப்படிங்கிறத பிரதிக்க பண்றாரு. இது பிரதி ஜானம் பிரஜப்தே கணிதத்துவம். உன்னை பார்த்து நான் இது சாதிக்கிறேன். விஞ்ஞானவாதியை பார்த்து தியானம்னு சொன்னா அந்த தியானத்துக்கு தனியான ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறத நான் சாதிக்கிறேன். நிர்விஷயா பிரஜப்தி சப்தாதி பிரதீதியா சப்தா கணிதத்துவம். விஷயமே இல்லாமல் சப்தாதி பிரதீதிங்கிறது உண்டாக முடியுமா, முடியவே முடியாது. அந்நா அப்படி விஷயமே இல்லாமல் தியானம் வரும் பட்சத்திலே நிர்விஷயத்திலே சப்த ஸ்பர்ஷ நீல பீத லோகிதாதி பிரத்யய வைதித்யஸ்ய த்வயஸ்ய நாசகா அபாவஸ்ய. நீளமா தெரியுறதா பீட்டமா தெரியுறதா, நீளமா தெரியுது பீட்டமா தெரியுதோ, இன்னொரு வேற வஸ்து பீட்டமா தெரியுது. அப்ப இது இந்த தெரியறதுக்கும் அந்த தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம் இல்லைன்னா விஷயத்தை கொண்டுதான் வித்தியாசம்னா இது நீளமா இருக்கிறதுக்காக நீளமா தெரியுது, அது பீட்டமா இருக்கிறதுக்காக பீட்டமா தெரியுதுன்னு சொல்லணும். நீளம் பீட்டங்கிறது பாக்கியமான விஷயத்தையே ஒத்துக்கலே அப்படின்னு சொல்லிட்டா தியானத்துல இந்த வித்தியாசம் வர்றதுக்கு இல்லை. பிரத்யேக வைத்திய துவயத்தை அபாவோஸ்தி பிரத்யக்ஷத்வா. பிரத்யேகத்துல பிரதீதின்னு சொல்றது, இந்த ஞானத்துல இந்த வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரிதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. அவன் கூட சொல்ல மாட்டான். அவனுக்கும் பிரதீதியில வித்தியாசங்கள் இருக்கு, வைத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அது பிரத்யமா தெரிகிறதா. பிரத்யேக வைத்திய துவயஸ்ய தர்சனா பரேஷாம் தந்திரம் பரதந்திரம் இது அந்நியசாஸ்திரம். தஸ்ய பரதந்திரஸ்ய பரதந்திராசிரயஸ்ய பாக்கியார்த்தஸ்ய பிரஜான விவேகஸ்ய அஸ்திதா மதா அபிப்ரேதா. அதனாலே பரதந்திரம் அப்படின்னா என்ன, அந்நிய தந்திரம் அந்நிய சாஸ்திரம். பௌத்தனை காட்டிலும் வேறான வாதிகள் இருக்காலும் அவருடைய சாஸ்திரத்தை நீ தெரிகிறதானே கண்டனம் பண்ற. அப்போ உன்னுடைய
ஞானத்துக்கு விஷயமானதோ அவருடைய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரமானது ஞானத்தை காட்டிலும் வேறானதாக அப்படி இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்காக வேண்டும். பௌத்தனுடைய வாதம் என்னன்னு கேட்டா, வெளியில இருக்கக்கூடிய வஸ்து நமக்கு தெரியும் இல்லை, வெளியில இருந்தும் தெரிய முடியாது. ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற வஸ்து எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு ஞானம் வருதோ, தெரியாமலே தான் அந்த வஸ்து இருக்கு நீங்க சொல்ற சமயத்திலும், எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு ஞானம் வருதோ அப்ப அந்த வஸ்து எனக்கு தெரியுது. ஆனா ஞானம்ங்கிறது எங்க வருது? அது ஞானம்ங்கிறது வஸ்து எங்க இருக்கோ அங்க வரல, எனக்கு உள்ளதான். அதுதான் சொல்லணும். வெளியில வஸ்து வருதுன்னா ஞானம் வெளியில வருது, உள்ளதான வருது. அப்ப நான் ஞானம் வரும்போது ஞானம் வரத நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்குள்ள வந்ததுனால எனக்கு அது தெரியும். வெளியில இருக்கிற வஸ்து எப்படி தெரியும்? அந்த வஸ்து இருக்குங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி ஞானம் வரதுக்கு முன்னாடி இருந்தும் தெரியலேன்னு நீங்களும் சொல்லிட்டு இருந்தேன். இருக்கு ஆனா அவங்க எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? தெரியாதுன்னா அவனை பொறுத்தவரை அது இல்லை. ஆனா எப்ப தெரியுறதோ அப்ப எது தெரியுது? வஸ்து தெரியுதா, வஸ்துடைய ஞானம் தெரியுதான்னு அவ பார்த்தா வஸ்து ஒண்ணும் தெரியல, வஸ்து ஞானம் தான் தெரியுது. அப்ப எது தெரியுறதோ அதுதான் விஷயம். ஞானம் வந்தால் தெரியுது, ஞானம் தான் ஞானத்துக்கு விஷயம். வெளியில இருக்கிற வஸ்து இப்ப தேவையே இல்லை. வெளியில ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றதுக்கு வெளி வஸ்துவை சுத்தமா கழிச்சு விட்டுலாம். ரெண்டாவது அதை பார்க்கவும் போறது இல்லை, யாரும் பார்க்க போறது. ஐயாயிரம் சொல்லுவாங்க, அவனுடைய பிரச்சனைகளை இதே மாதிரி இருக்கிறது. ஏன்னா இதுன்னா அந்த தூரத்தை ஏதோ ஒரு வாத்தியத்தை ஒருத்தன் அடிக்கிறான், வாதனம் பண்றான். அப்பனா அவன் அடிக்கிற இடத்துல சப்தம் உண்டா? ஆனா அந்த சப்தம் அங்கதான் இருக்கு, நம்மளால கேட்க முடியாது. நம்ம காது இங்கே இருக்கு. சோக்கரேந்திரியத்தோட அந்த சப்தத்துக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இது அங்க போகுமா, அது அங்கே இங்கே வருமா? சப்தம் வந்து குணமானதுனாலே தானா நகர்ந்து வர முடியாது. குணம் இருக்கு, அது திரவியத்தை விட்டு நகராது, திரவியத்தோட சேர்ந்து வரும். ஆனா இப்ப ஆகாசத்தினுடைய குணமானதுனாலே ஆகாசம் நகருமோ? நகர முடியாது. ஆகையாலே ஆகாசம் நகர்ந்து உள்ள வந்தா சப்தம் உள்ள வரலாம்னா அதுக்கும் வழி. என்னடா பண்ணலான்னு பார்த்தா, அந்த ஒரு சத்தம் உண்டானது, அந்த சத்தம் தனக்கு நாலா பக்கத்திலையும் இன்னொரு வேற ஒரு சத்தத்தை உண்டாக்கினதான். அப்படி உண்டாக்கப்பட்ட சத்தம் மறுபடியும் இன்னொரு சத்தத்தை உண்டாக்கினதான். இன்னும் 4 பக்கத்திலையும் அப்படி உண்டாக்கப்பட்டது மறுபடியும் தீவிர சத்தத்தை உண்டாக்கினதான். சஜாத்தியமா இப்படி அலைன்னு இதுதான் அலையிறது, அலைகளாக வருது. ஒரே அப்படி வரல, சொல்லி ஈசி கரண்ட நியாயம் சதமுக நியாயம்னு சொல்லி அதுலேருந்து கடைசியில உண்டாக்கப்பட்ட கடைசி, அதாவது 23வது ஏதோ நகாயத்தை அனாதேசி பலஞ்சாபி ஸ்வபாவதः ஆதிர் நவித்யதே யஸ்ய தஸ்ய ஆதிர் நவித்யதே. வேதாந்த திருஷ்டாந்தம் 2 அனாதியை சொல்லிட்டு வந்தார் இந்த திருஷ்டாந்தத்துல. அந்த திருஷ்டாந்தப்படி பார்த்தோமானால் என்ன ஆகும்னா, அதுவும் அனாதி இதுவும் அனாதி. ஒரு அனாதியிலிருந்து இன்னொரு அனாதி பிறக்காது. அனாதியிலேருந்து அனாதி இருக்கா பிறக்கும் இல்லையா? அனாதேகே ஹலாத்துன்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அனாதேகே அனாதியிலேருந்து ஒரு ஹேது பிறக்காது. இதை ஹேதுனா காரணம். காரணம் அனாதியில் இருந்து உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அனாதியான பலத்தில் இருந்து, அனாதியான ஒரு பீஜத்தில் இருந்து ஒரு அங்குரம் உண்டானது, அல்லது அனாதியான ஒரு அங்குரத்தில் இருந்து ஒரு பீஜம் வந்தது. இது நம்ம பார்த்துட்டு கிடையாது. இந்த மாதிரி இல்லை. இதே மாதிரிதான் பல விஷயத்தில் பலஞ்சாபி
பலமும் ஒரு அனாதியிலேருந்து வந்ததுங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை. அனாதியிலேருந்து எது வந்ததாகவும் நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு சாதியிலேருந்து தான் ஒரு சாதி பிறக்கிறது. பிறப்பே இல்லாத ஒண்ணிலேருந்து ஒரு வஸ்து பிறக்கிறது அப்படிங்கிறத யோகத்துல பார்க்கவே கிடையாது. பிரம்மா அப்பேற்பட்டதுங்கிறது நாம எங்க பார்க்கிறோம். அது ஏதோ சாசம் சொல்லி கொடுத்தா ஒத்துக்க வேண்டியதே தவிர மற்றபடி அனாதியிலேருந்து எந்த வஸ்துவும் வந்துடாது. அனாதியே தெரியவே முடியல. ஆதிர் நவிக்கியதே எரிய தப்பி ஆதிர் நவிக்கியதே. இந்த வார்த்தை விசித்திரமா இருக்கு. எதுக்கு ஆதி கிடையாதோ அதுக்கு ஆதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது நவிக்கியதே எரிய தப்பி ஆதிர் நவிக்கியது. நான் வாக்கினார கொஞ்சம் விசாரிச்சுட்டாருன்னு சொல்றா, எதற்கு காரணம் இருக்காதோ அதற்கு உற்பத்தி கிடையாது. இப்ப கொஞ்சம் விசாரப்படுறது இல்லையா? எதற்கு காரணமே இல்லையோ அது உண்டானதாக சொல்ல முடியாது. கலையோகோ அனாதித்வம் அபியுபகச்சதா ஸ்வயா. ஏதுவும் சரி, காரணமும் சரி, அதனுடைய பலமும் சரி, இது ரெண்டுமே அனாதி. அப்படின்னு தானே பீஜாங்கிற திருஷ்டாந்தத்துல சொன்னேன். இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, பல கேது கலையோகோ அஜன்மைவ அபியுபகசம்சா. அப்ப கேதுவாகட்டும் பலமாகட்டும் இது ரெண்டுக்குமே அஜன்மா, உற்பத்தி இல்லைங்கிறத உன் தலையில விட்டு கட்டிடுவேன். பல இதுதான் சொல்லியா நம்ம இல்லே இல்லைன்னா சொல்ல முடியாது. இது சொன்னதாக அது அனாதே ஆதிரகிதா பல கேது. அனாதினா ஆதி இல்லாத, ஆதி இல்லாத ஒரு தளத்தில் இருந்து கேதுவானது உண்டாகிறதா? இது ஆதி இல்லாத ஒரு மரத்தில் இருந்து ஒரு பீஜம் உண்டானது சொல்லலாமோ? ஆதி இல்லாத வாழ் கிடையாது. நரி அனுப்பன்னார் அனாதேகே பலாத் ஏதோ ஜென்ம விஷயத்தையா. எது உண்டாகவில்லையோ அனுப்பன்னம், அப்பேற்பட்ட அனாதியான ஒரு பலத்தில் இருந்து கொட்ட வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். இதே மாதிரிதான் பல விஷயத்தையும் அனாதியிலேருந்து அந்த பலம் வந்தது, அனாதியான ஒரு பீஜத்திலிருந்து இந்த பலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பலஞ்சாதி ஆதி அடித்தார் அனாதேர் ஹேதோகோ அஜா ஸ்வபாவகைவ நிர்ணயித்தை ஜாயேதி நாத்தியம். அதாவது ஸ்வபாவகாவது குறிக்கணும். பலஞ்சாதி ஆதி அடித்தார் அனாதேர் ஹேதோ அந்த நிறுத்தனம். பலன் கூட இது உண்டாகவில்லை. சரி, காரணமே வேண்டாம், சும்மாவே உண்டாகிறதுன்னு சொல்லலாமான்னா அது கிடையாது. ஸ்வபாவகாங்கிறது கூட நிர்நிமித்தம் ஜாயது. நிமித்தம் காரணம் இல்லாமலேயே வஸ்துக்கள்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறதும் நான் அப்படி சொல்லுறது. இதுவும் நம்ம எதிர்வாதம் கிடையாது. தஸ்மாத் அனாதித்வம் அபியுபகச்சதாத்வயா கேது கலையோகோ அஜன்மைவா பிரதிகம்யதே. இப்ப நஜாயத்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நஜாயத்தே தான் இருக்கும். கேதுவும் உண்டாகலே, பலமும் உண்டாகலே, வீட்டிலே இல்லாம உண்டாகுங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன ஆச்சு? உண்டாகல, பீஜமும் உண்டாகல, பலமும் உண்டாகல. ஆதியின் காரணம் நவித்தியதே எஸ்ய லோகே தப்பிகி ஆதியின் பூர்வோக்தா ஜாதி நவித்தியது. எந்த வஸ்துக்கு காரணம் ஒண்ணு கிடைக்காதோ அந்த வஸ்துக்கு உற்பத்தியும் வராது. அப்பதான் அது இருக்குன்னு சொன்னால் அனாதியா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவது. காரணவதகாயவே ஆதிகி அபிமுகம்னா அகாரணவதகா. எதற்கு காரணம் உண்டோ அது உண்டாகும், காரணம் எதற்கு கிடையாதோ அது உண்டாகாது. இது நியாயம்தான். காரணவதா, காரணம் இல்லாத வஸ்து உண்டாகாது, காரணம் இல்லாமல் காரியம் வராது. இதே விஷயம்தான் அடுத்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விடப்படுகிறார். பிரஜப்தே தனிமித்தத்துவம் அந்யதா துவயநாசதா சங்கிலேஷஸ்ய உபலப்தேச்ச பரதந்திராஸ்திதா மதா உக்தஸ்யைவார்த்தஸ்ய திருடீகரண சிகீர்ஷயா புனः ஆக்ஷிபதி. இப்ப சொன்ன விஷயத்தை இன்னும் திருடப்படுத்தணுமா? திருடப்படுத்தணும்னு சொன்னா அது மேல ஒரு ஆட்சேபத்தை கலப்பி விட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணினா அந்த விஷயம் திருடமாயிடும்.
ஆட்சேபம் பண்ணினோம்னா அது ஆடி போகும், அதாவது சிகிலவா போகும். அந்த ஆட்சேபத்தை பரிகாரம் பண்ணி திருப்பி திடமா நின்று இது பூனா நிகழன நியாயம் அப்படின்னு. பூனான அந்த என்ன சொல்றது பூனை நடனம் நடறதே வர்ணத்துட்டா அவ்வளவு பலமா அது நிற்கானா, அதை நல்லா ஆட்டி ஆட்டி அசைச்சு உள்ள இறக்கி இறக்கினா உட்காந்து விடலாம். அதுதான் அந்த ஆட்சேபங்கிறது அதை அசைச்சு பார்க்கிறது. ஆட்சேபத்தை பரிகாரம் மாற்றம் வச்சுட்டு அது திருப்பி தட்டி உள்ள இறக்கி சுவேதேசி அது மாதிரி தான். பிரஜப்தே நிமித்தம், பிரஜப்தினா தியானம், நிமித்தம்னா காரணம், தியானம்னு சொல்றதுனால அதுக்கு விஷயம்னு நிமித்தம்ன்றது தன்னிமித்தம் விஷயத்தோடு கூடினது. தியானம்னு சொன்னா அதற்கு விஷயம் உண்டு. இதுதானே சாதாரணமா தியானம்னு சொன்னா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லுங்க, அந்த விஷயத்தை கேட்கணும், எந்த விஷயத்தை பத்தி தியானம் வந்தது அப்படின்னு. இது எல்லாரும் ஒத்துந்த விஷயம். அந்நியதா தியானம் வரும் விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் துவயநாசகா, துவயநாசகா துவயம் பிரத்யேகத்துடைய வைசித்திரியுமே போயிடுமா. இந்த ஞானம் வேறு அந்த ஞானம் வேறு, கடஞ்சானம் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா. கடங்கிற விஷயத்தை கொண்டுதான் இந்த ரெண்டும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது இல்லவே இல்லையாக்க இந்த ஞானத்தும் அந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லையே, ஒரே அதிகமா போடும். ஞானத்துல ஒரு வித்தியாசமும் இல்லையா, அது மாத்திரம் இல்லை. அதனால நீங்க ஒத்துக்கணும், ஞானம்னு சொன்னா ஞானத்துக்கு விஷயம் உண்டு. அதனால்தான் இந்த ஞானம் வேற அந்த ஞானம் அப்படி சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, சங்கிலேச உபலப்திய சங்கிலேசா உங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி முக்தூப்பா வச்சுட்டு அவ மோட்சத்துக்கு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறாரியா. எல்லா சாஸ்திரமும் மோட்சோபாயத்தை தான் சொல்லிக் கொடுக்குறது. அதனால வீட்டில வெவ்வேறு விதமா சொல்லிடுறதே தவிர எதுக்காக சாஸ்திரம் கேட்டா மோட்சோபாயத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லாரும் ஐக்கியமா இருக்காங்க. ஏன் மோட்சம் தேவைதானான்னு கேட்டா சங்கிலேசத்தை உபலப்தி, சங்கிலேசம் அந்த கிளேசம் தெரியுது. அப்ப தெரியக்கூடிய அந்த கிளேசத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தானே பிரயத்தனம் பண்றான். மோட்சோபாயங்கள்லாம் அதுக்கான வருது. அதனால தெரியக்கூடிய கிளேசம் இருக்கு அப்படின்னா ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு விஷயம் இருக்கு. வெறும் தெரியுது தேசமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இது மோட்சோபாயம் அது வேண்டாம். அதனாலே பரதந்திராமதா விஞ்ஞானவாதிய அவனுடைய மதம் அவனை பார்த்து கேட்கிற கேள்வின்னு வச்சுக்கோம். விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்னா ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. அவனை பார்த்து நம்ம என்ன ஆச்சரியம் பண்றோம்னா, இந்த மாதிரி நீ ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வைத்தியம் போயிடும், ஞான வைத்தியம். அது மாத்திரம் இல்லை, நீ ஒரு மோகத்துக்கு உபாயம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக உன்னுடைய சாஸ்திரமே வந்திருக்காது. ஏன்னா கிளேசோபலத்தி இருக்கிறதுனாலதானே கிளேசத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உபாயத்தை கேட்கிறான். கிளேசமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்ப இதெல்லாம் தேவைப்படாது. ஆகையாலே ஞானத்துக்கு விஷயம் இருக்குன்னு அப்படி சொல்லும் போது பரதந்திர அஸ்திகா மதா இன்னும் ஒத்துக்கவில்லை. உன்னை தவிர பாக்கி உள்ள சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கணும். இருக்குன்னு வச்சுதான் நீங்க அதை தப்புன்னு சொல்லலாம். தப்புன்னு சொல்றதுல ஆட்சேபம் இல்லை. ஆனா இருக்கிறத தப்புன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும், ஏதோ ஒன்று. இன்னும் பரதந்திரம் பரசாஸ்திரம், அதாவது ஞானத்தை தவிர்த்து இன்னொரு வஸ்து உண்டுங்கிறத இது ஒத்துலே ஆகணும். ஞானம் மாத்திரம் தான் இருக்கு, இன்னொன்று இல்லையே சொல்ல முடியாது. இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லணும். இதுக்கு மேற்கொண்டு பிரத்யேகம் பதில் வரும். பிரஜானம் பிரஜப்தி சப்தாதி பிரஜப்தி அப்படின்னா என்ன? தியானம்னு அர்த்தம். பராங்கத்தை சும்மா சேர்த்து வச்சுட்டேன். பிரஜானம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜப்தின்னு தான் அர்த்தம். ஜப்தினா என்ன? சப்தாதி பிரதீதி, சாதாரண சத்தம் கேட்கறது, கண்ணால ரூபம் தெரியுது,
இதெல்லாம் நிமித்தம் அது நிமித்தத்தோடு கூடினதாக இருக்கிறது. நிமித்தம்னா என்ன? நிமித்தம் காரணம் விஷய நிச்சயது. நிமித்தங்கிறது நேர இன்னொரு படம் சொல்லணும்னா காரணம்னு சொல்லுவோம். ஆனா இங்க காரணங்கிறது என்ன? அந்த பிரதீதிக்கு விஷயமாகக்கூடிய வஸ்து விஷயா இருக்கிறது. சன்னித்தத்துவம் கவிஷயத்துவம் நிறுத்த சப்தத்துக்கு விஷயம் அர்த்தம் சொல்லுதா? அப்ப சன்னித்தத்துவங்கிறது என்ன அர்த்தமாகும்? அவிஷயத்துவம். ஞானம்ங்கிறது கவிஷயம், விஷயத்தோடு கூடினது. சுவாத்மம் எதிர்த்த விஷயத்தை ஆயிடுச்சு. அதை இது சொல்லணும். விஞ்ஞானவாதி கூட ஞானத்தை கவிஷயம்னு சொல்றான். ஆனா என்ன விஷயம்னா தானேதான் நமக்கே விஷயங்கிற அப்படி இல்லை. ஞானத்தை தவிர்த்து பாக்கியமான வெளி விஷயத்தோடு கூடினது ஞானம் அப்படிங்கிறத பிரதிக்க பண்றாரு. பிரதி ஜானி பிரஜத்தே சன்னித்தத்துவம். உன்னை பார்த்து நான் இதை சாதிக்கிறேன். விஞ்ஞானவாதியை பார்த்து ஞானம்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு தனியான ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறத நான் சாதிக்கிறேன். வேறு விஷயா பிரஜப்தி சப்தாதி பிரதீதி சன்னித்தத்துவம். விஷயமே இல்லாமல் சப்தாதி பிரதீதிங்கிறது உண்டாக முடியுமா? முடியவே முடியாது. அந்நா அப்படி விஷயமே இல்லாமல் ஞானம் வரும் பட்சத்திலே நிர்விஷயத்திலே சப்த ஸ்பர்ஷ நீல பீத லோகிதாதி பிரத்யய வைதித்யஸ்ய த்வயஸ்ய நாசகः அபாவஸ்ய. நீளமா தெரிகிறதா பீட்டமா தெரிகிறதா? நீளமா தெரிகிறது. பீட்டமா தெரியுதோ? இன்னொரு வேற வஸ்து பீட்டமா தெரிகிறது. அப்ப இது இங்க தெரியறதுக்கும் அங்க தெரியறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா விஷயத்தை கொண்டுதான் வித்தியாசம்னா இது நீளமா இருக்கிறதுக்காக நீளமா தெரிகிறது, அது பீட்டமா இருக்கிறதுக்காக பீட்டமா தெரியுதுன்னு சொல்லணும். நீளம் பீட்டங்கிறது பாக்கியமான விஷயத்தையே ஒத்துகளே அப்படின்னு சொல்லிட்டா ஞானத்துல இந்த வித்தியாசம் வர்றதுக்கு இல்லை. பிரத்யேக வைத்திய துவயத்தை அபாவத்தி பிரத்யக்ஷத்வா. பிரத்யேகத்துல பிரதீதின்னு சொல்றது இந்த ஞானத்துல இந்த வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரிதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அவன் கூட சொல்ல மாட்டான். அவனுக்கும் பிரதீதியில வித்தியாசங்கள் இருக்கு, வைத்தியம் இருக்குன்னு ஒப்புகிறான். அது பிரத்யமா தெரியுதான். பிரத்யேக வைத்திய துவயஸ்ய தர்சனா பரேஷாம் தந்திரம் பரதந்திரம் இது அந்நியசாஸ்திரம் தஸ்ய பரதந்திரஸ்ய பரதந்திராஸ்திரஸ்ய வாக்கியார்த்தஸ்ய பிரஜான விவேகஸ்ய அஸ்திதா மதா அபிப்ரேதா. அதனாலே பரதந்திரம் அப்படின்னா என்ன? அந்நிய தந்திரம் அந்நிய சாஸ்திரம். பௌத்தனை காட்டிலும் வேறான வாதிகள் இருக்காலும் அவளுடைய சாஸ்திரத்தை நீ தெரிகிறதானே கண்டனம் பண்ற. அப்போ உன்னுடைய ஞானத்துக்கு விஷயமா இருக்கும் அவளுடைய சாஸ்திரம். அந்த சாஸ்திரமானது ஞானத்தை காட்டிலும் வேறானதாக அப்து இருக்கு அப்படின்னு நீ ஒத்துந்தாக வேண்டும். பௌத்தனுடைய வாதம் என்னன்னு கேட்டா, வெளியில இருக்கக்கூடிய வஸ்து நமக்கு தெரிய முடியாது, வெளியில இருந்தும் தெரிய முடியாது. ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற வஸ்து எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு ஞானம் வருதோ, தெரியாமலே தான் அந்த வஸ்து இருக்கு சொல்ற சமயத்திலும், எனக்கு எப்போ அந்த வஸ்து விஷயத்துல ஒரு ஞானம் வருதோ அப்போ அந்த வஸ்து எனக்கு தெரியுது. ஆனா ஞானம்ங்கிறது எங்க வருது? அது பாருங்க. ஞானம்ங்கிறது வஸ்து எங்க இருக்கோ அங்க வரையும் எனக்கு உள்ளதான். அப்படிதான் சொல்லணும். வெளியில வஸ்து வருதுன்னா ஞானம் வெளியில வருது, உள்ளதான வருது. அப்ப நான் ஞானம் வரும்போது ஞானம் வரத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்குள்ள வந்ததுனால எனக்கு அது தெரியும். வெளியில இருக்கிற வஸ்து எப்படி தெரியும்? அந்த வஸ்து இருக்குங்கிறதுக்கு எனக்கு முன்னாடி ஞானம் வரதுக்கு முன்னாடி இருந்தும் தெரியலேன்னு நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. இருக்கு ஆனா அவனுக்கு அதை எப்படி தெரியாது அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? தெரியாதுன்னா அவனை பொறுத்தவரை அது இல்லை. ஆனா எப்போ தெரியுறதோ அப்ப எது தெரியுது? வஸ்து தெரியுதா வஸ்துடைய ஞானம் தெரியுதான்னு பார்த்து அவ பார்த்தா வஸ்து ஒன்றும் தெரியல, வஸ்து ஞானம் தான் தெரியுது. அப்ப எது தெரியுறதோ அதுதான் விஷயம். ஞானம் வந்தால் தெரியுது, ஞானம் தான் ஞானத்துக்கு விஷயம். வெளியில இருக்கிற வஸ்து இப்ப தேவையே இல்லை.
வெளியில ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றதுக்கு வெளி வஸ்துவை சுத்தமா கழிச்சு விட்டுலாம். ரெண்டாவது வேண்டாம், அதை பார்க்கவும் போறது இல்லை, யாரும் பார்க்க போறது. ஐயாயிரம் சொல்லுவாங்க, அவனுடைய பிரக்கிரியை இதே மாதிரி சொல்லுது வரும். என்ன ஆகுதுன்னா அந்த தூரத்தை ஏதோ ஒரு வாக்கியத்தை ஒருத்தன் அடிக்கிறான், வாதனம் பண்றான். அப்பனா அவன் அடிக்கிற இடத்துல சப்தம் உண்டாகும். ஆனா அந்த சப்தம் அங்கதான் இருக்கு, நம்மளால கேட்க முடியாது. நம்ம காது இங்கே இருக்கு. சோக்கரேந்திரியத்தோட அந்த சப்தத்துக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இது அங்க போகுமா, அது அங்கே இங்கே வருமா? சப்தம் குணமானதுனாலே தானா நகர்ந்து வர முடியாது. குணம் இருக்கு, அது திரவியத்தை விட்டு நகராது, திரவியத்தோடு சேர்ந்து வரும். ஆனா இப்ப ஆகாசத்தினுடைய குணமானதுனாலே ஆகாசம் நகரணும், நகர முடியாது. ஆகையாலே ஆகாசம் நகர்ந்து உள்ள வந்தா சப்தம் உள்ள வரலாம்னா அதுக்கும் வழி. என்னடா பண்ணலான்னு பார்த்தா, அங்க ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் தனக்கு நாலா பக்கத்திலையும் இன்னொரு வேற ஒரு சத்தத்தை உண்டாக்கினதான். அப்படி உண்டாக்கப்பட்ட சத்தம் மறுபடியும் இன்னொரு சத்தத்தை உண்டாக்கினதான். இன்னும் 4 பக்கத்திலையும் அப்படி உண்டாக்கப்பட்டது மறுபடியும் தீவிர சத்தத்தை உண்டாக்குதான். சஜாத்தியமாக இப்படி அலைன்னு இதுதான் அலையிறது, அலைகளாக வருது. ஒரே அப்படி வரல. தீபி கரங்க நியாயம், தரமுக நியாயம்னு சொல்லி அதுலேருந்து கடைசியில உண்டாக்கப்பட்ட, கடைசியில நம்ம ஸ்ரோத்திரத்துல ஒரு சப்தம் உண்டாக்கப்பட்ட, அதைத்தான் நம்மளால சிரவணம் பண்ண. அந்த தேவி சப்தத்தை யாரும் கேட்கவே முடியாது. வேறு சப்தத்திலேருந்து சுற்றி வரும் சப்தங்கள் உண்டாகி, அதுலேருந்து வேறு சப்தம் உண்டாகி, அதுலேருந்து வேறு சப்தம் உண்டாகி, இப்படியாக நம்ம காது இருக்கிற இடத்துல எந்த ஒரு சப்தம் உண்டாகிறதோ அந்த சப்தத்தை நம்ம காதால நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உண்டான பல நூறுக்கணக்கான சப்தங்கள், நூற்றுக்கணக்கான சப்தங்கள் கேட்கப்படாமலே போயிடுறேன். அது பிராண பிரதிஷ்டம் இல்லை, அந்திம சப்தம் தான் கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்றேன். ஆக அந்த வாஸ்தவமா வேரி சப்தத்தினால, வேரி காரணத்தினாலே எந்த சப்தம் உண்டானதோ அதை யாருமே கேட்கல. அதே மாதிரி இவன் என்ன சொல்றான், வெளியில ஒரு வஸ்து இருந்ததுன்னா அதை யாருனாலையுமே பார்க்கவே முடியாது. அதோட ஞானத்தை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வரக்கூடிய ஞானத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான். கடாதார ஞானம் வந்து கடன் தெரியுது இருக்கிறான். வெளியில இருக்கிற வஸ்துவை யாரும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது வெளியில ஒரு வஸ்துவை ஒத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? வெளியில ஒண்ணுமே இல்லை. இந்த ஞானம் இது வந்துதுன்னா கடாதார ஞானம் இல்லைன்னா கடன் சொல்றான், கடப்பதாதார சொல்றான். சொப்பனம் அப்படிதான். சொப்பனத்துல என்ன இருக்கு பார்க்கிற வஸ்துலாம் ஒண்ணுமே இல்லை. வேற ஞானம் வருது, முக்கியத்தை எப்படி விவகாரம் பண்றோமோ அந்த மாதிரி விவகாரம் நடந்துச்சு. ஆக வெளியில விஷயம் இருந்துதான் ஞானம் வரணும்னு இல்லை. ஞானம் வந்தா தான் விவகாரம் பண்ண முடியும், தெரியும். அதனால ஞானம் ஒண்ணு போதும், வெளி விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜப்திக்கு விஷயம் கிடையாது அப்படின்னு அவன் சித்தாந்தத்தை கொண்டு வந்தான். இப்ப அவனை கண்டிக்கிறோம்னா நாம என்ன சொல்லணும், பிரஜப்தே தன்னிலித்தத்துவம், ஞானத்துக்கு விஷயம் உண்டு, அதாவது தன்னை காட்டிலும் வேற விஷயம் உண்டு. இதுதான் இங்க பிரதிஷ்டம் பண்றாரு. நகி பிரஜப்தேஹே பிரகாசமாத்திரஸ்வரூபாயாக நீல சீதாதி பாக்கிய ஆலம்பன வைசித்தியம் அந்தரேண ஸ்வபாவபேதேன ஏதத் வைசித்தியம் சம்பவம். நீளமா தெரிகிறது, கனமா தெரிகிறது, வெள்ளையா தெரிகிறது, இப்படி எல்லாம் பல விசித்திரமா தெரியுது. இந்த வைசித்திரியங்கள்லாம் பிரகாசம் மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பிரஜப்தி இருக்கு. இதுல ஏற்பட்ட வைசித்தியம் சம்பவிக்காது. இதனுடைய விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தோடு சேர்ந்ததுனால இது விசித்திரமாக பாதிக்கிறதுன்னு சொல்லணுமே தவிர இதுவே விசித்திரமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லையோ. விஷயம் விசித்திரமா இருந்ததுன்னா ஞானமும் விசித்திரமா இருக்கும். அதனால பிரகாசமாத்திர ஸ்வரூபாயாத்தே நீல சீதாதி பாக்கிய ஆலம்பன வைசித்தியம் அந்தரேன, வெளி விஷயங்கள்ல உள்ள வைசித்திரத்தை விட்டால் ஸ்வபாவ கேதியினை ஏற்று இந்த ஞானம் வீட்டு சோகா வந்திருக்கு, அந்த ஞானம் கருப்பா வந்திருக்கு அப்படின்னு ஞானத்துடைய சுகாவம் சொல்ல முடியாது. இது
இதுக்கு திருஷ்டாந்தம் அதிகத்தேவ நீலாத்யுபாத்தியா வைத்தியம் நகட்டே அதிகம் இருக்கு. ஒரு சமயம் பார்த்தா சிவப்பா தெரியுது, ஒரு சமயம் நீளமா தெரியலாம். அது நீளமா இருக்கா சிவப்பா இருக்கான்னா ரெண்டும் இல்லை. அது பக்கத்துல என்ன இருக்கோ அதோ எதோட சம்மந்தப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தாப்போ தெரியுது. ஏன் உபாதியோடு சேர்ந்ததுனால அந்த உபாதியில இருக்கிற ரூபத்துல இது தெரியுது, அது கலரா தெரியுது. ஆனா அது சுதந்திரமா அதுக்கு எந்த செலவும் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் தியானத்துக்குன்னு வைத்துக்கிற ஆதாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது எந்த விஷயத்துல வந்திருக்கோ அந்த விஷயத்தை சேர்ந்து அப்படி தெரியும். இதற்க பரதந்திர ஆசிரியத்த வாக்கியார்த்தத்தை தியானம் விதிரிக்கத்தை அப்படின்னா நான் இன்னொரு யுக்தி சொல்லுவேன். தியானத்தை காட்டிலும் வேறானது இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு யுக்தி சொல்லுவேன். நீங்க இல்லைன்னு சொல்லுவேன், நான் இருக்குன்னு சொல்றேன். அது இன்னொரு யுக்தி என்ன? சங்கிலேச உபலப்தி. சங்கிலேசனம் சங்கிலேசா துக்கம் வித்தியாசமா. சங்கிலேசா இது சப்தத்திலேயே தெரியுது, கிளேசம் துக்கம். அதுக்கு உபலப்தினா அது தெரியலை அனுபவத்துல. உபலப்தியிலேயே அதீதாகாதம் துக்கம். கையில நெருக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா உடனே துக்கம் தெரியலையோ உபலப்தி. यदि अज्ञादि वाक्यं दाहादि निमित्तं विज्ञान व्यतिरिक्तं न स्यात् ततो दाहादि दुःखं न उपलभ्येत. அங்கேயும் ஒண்ணு இல்லை, அது எரிக்கலே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எப்படி அந்த எரிக்க அந்த துக்கம் எப்படி வரும்? எரிக்க உபலப்தியே. ஆனா அதுதான் தெரியல. அதான் தேன மன்யாமனே அஸ்தி பாத்தியா இதிலே நாம தீர்மானம் பண்ணலாம். அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது பத்தின்றது, அது இருந்தது அப்படின்னு. நகி விஞ்ஞான மாத்திரே சந்திரேஷோதித்தா அந்நிற்ற அதற்கான அதுதான் விஞ்ஞானம் தான். இந்த மாத்திரம்னா வெளியில விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு துர்கானுபவம் ஏற்படாது. வேற எங்கேயும் அந்த மாதிரி அக்னி இல்லாமலே அக்னி சொல்றதுங்கிறது பார்த்து இப்போ இப்ப என்னாச்சு? தியானம், தியானத்துக்கு விஷயம், இது எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணுங்கிறது வந்தது. இப்ப இதுக்கு பதில் சொல்றாங்க. தியானம் தான் சத்தியம் சொல்றாங்க. அதுவும் ஒரே விஷயம் தான். இல்ல அதுவும் ஒரே விஷயத்துல சேர்ந்தான் தெரியுமே. அவளும் சொல்றேன், அவளுடைய மட்டும் தெரியும். சரீரம் தெரியுது இல்லையா? தெரியுதுன்னா சரீரம்ங்கிறது ஒரு அவயவே இல்லை, அதுவும் தியானம் தான். அதனாலதான் தியான தாரைன்னு சொல்றோம். அந்த தியான தாரையில சரீரம் கை கால் இதெல்லாம் தெரிகிற மாதிரி தியானம் ஏற்படுறதை தவிர சரீரமும் இல்லை, கை காலம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இருக்கா மாதிரி ஒரு தியான தாரை. இது பிரகிருதி விஜயானம்னு பேரு. அகம்னு ஒரு விஜயான தாரை, அதுக்கு ஆலய விஜயானம்னு பேரு. இது அதுல எல்லாம் தெரியுது, அதெல்லாம் பிரவೃತ್ತಿ விஜயானம்னு பேரு. இந்த பிரவೃತ್ತಿ விஜயானம் ஆலய விஜயானம் ரெண்டுமா சேர்ந்துதான் நமக்கு லோக விவகாரத்தை. பிரஜப்தே சனிமித்தத்துவம் இஷ்யதே யுக்தி தர்சனா நிமித்தஸ்ய அனிமித்தத்துவம் இஷ்யதே பூத தர்சனம். பிரஜப்தே சனிமித்தத்துவம். இப்ப நீங்க ஒரு யுக்தி சொல்லி தியானம்னு சொன்னா அதுக்கு விஷயத்தோடு கூடிதான் அது இருக்கும், அதுக்கு ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னு சொன்ன எதை வச்சு சொன்னேன்? யுக்தி தரிசனா. அதுக்கு வேண்டிய யுக்தி சொல்லி அதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க எந்த யுக்தியை கொண்டு விஷயம் இருக்கணும்னு சொல்றதோ நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்லுவேன். எதை வச்சுன்னு சொன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுறேன், அப்பதான் இந்த யுக்தி. ரஜுல பாம்பு பார்த்துட்டு இருக்கான், என்ன தெரியுதுன்னா பாம்பு தெரியுதுன்னு சொல்றான். நீங்க யுக்தி வச்சு நினைக்கிற பாம்பு அவனுக்கு தெரியுது பார்த்தா, அதனால அவனுக்கு தியானம் இருக்கு, தியானத்துக்கு விஷயமான பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். பாம்பு இருந்தாதான் பாம்பு தெரிய முடியும். அதனால பாம்புன்னு எனக்கு தெரியறதுங்கிறத அவங்க சந்தேகம் இல்லையே. அப்ப தெரியறதுன்னு சொன்னா அவருக்கு பிரஜப்தி தியானம் இருக்கு. தியானம் இருக்குன்னா அந்த தியானத்துக்கு விஷயம்னு ஒண்ணு இருந்தா அப்ப அது பாம்பு இருக்கு.
அப்படின்னு நீங்க சொல்றது எதை வச்சு யுக்தியை வச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், கிட்ட போய் பார்த்து கிட்ட போய் பார்த்தா பாம்பு இல்லையா? அப்ப உண்மை தெரிஞ்சாச்சுன்னா இப்ப என்ன பாம்பு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு ஞானம் வந்ததே பாம்பு ஞானம், அதுக்கு விஷயம் அங்க இல்லையே ஆயிடும். எது பரியந்தம் பூதம்னா உண்மை வாஸ்தவம். பூத தரிசனம் இல்லையோ, வாஸ்தவம் தெரியாதோ, அது பரியந்தம் தான் உங்க யுக்தி வரைக்கும் ஞானத்துக்கு விஷயம் இருக்குன்னு. தத்துவ ஞானம் வந்து சொன்னா அந்த ஞானத்துக்கு விஷயம் காரணம் போயிடும், அது இல்லைன்னு ஆயிடும். பிரஜத்தே தனிமித்தத்துவம் விஷயத்தே யுக்தி தரிசனா. யுக்தி வச்சு சொல்றேன் நிமித்தம் உண்டுன்னு. ஆனா நான் சொல்றது அந்த நிமித்தம்